ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் த டெல்லி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேஸ்டியான ஸ்நாக் ஐட்டம் பாலக் பக்கோடா. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். லெட்ஸ் கோ டு த ரெசிபி now. 400 grams பாலக் இது மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 onion ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கடலை மாவு எடுத்துக்கலாம். 1.5 glass கடலை மாவு எடுத்துக்கிறேன். 2 tablespoon ரைஸ் ஃப்ளார் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சால்ட், 1 pinch பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். 4 finely chopped green chilies ஆட் பண்ணுறேன். 1 teaspoon chili powder, 1/4 teaspoon தனியா பவுடர், கொஞ்சம் ஃபெனல் பவுடர், ஜீரா பவுடர், பெப்பர் பவுடர், டர்மரிக், பெருங்காயம் இது எல்லாமே ஆட் பண்ணுறேன். ஃபெனல் பவுடர் இல்லைன்னா சோம்பு ஆட் பண்ணிக்கலாம், ஹோல் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அனியன்ஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பாலக் ஆட் பண்ணலாம். இப்போ பாலக் ஆட் பண்ணிக்கிறேன். பாலக்லேயே நிறைய மாய்ஸ்சர் இருக்கும், அதனால் ஃபஸ்ட்டு இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வாட்டர் ஆட் பண்ணலாம். எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாய்ஸ்சர்லேயே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணலாம். பேசன் கம்மியாக இருந்தால் நம்ம இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த பாலக்கெல்லாம் கோட் ஆகணும் பேசனில். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுது. இன்னும் கொஞ்சம் மாவு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் சூடான உடனே மீடியம் சைஸில் இது நம்ம போடலாம். கொஞ்சம் ஃப்ரை ஆன உடனே டர்ன் பண்ணி விட்டுக்கலாம். ரெண்டு சைடும் ஃப்ரை ஆன உடனே ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இதே மாதிரி மீதி இருக்கிறத ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவும் பண்ணி எடுத்துடுறேன். Very tasty palak pakoda is ready. Do try this recipe and leave your feedbacks in the comment section. If you haven't subscribed, kindly subscribe to the channel. Thank you so much for watching.